ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி டேஸ்ட்டான பலாக்கா பொரியல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது நான் அரை பலாக்காவை மட்டும் எடுத்திருக்கேன். மேலே தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி விட்டு குக்கரில் சேர்த்து விட்டுக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இதிலே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க. 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பலாக்கான்றதுனால கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். பலாக்கா நல்லா வெந்து வந்துடுச்சிங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் அரிச்சு எடுத்துடலாம். இது சின்னதாக ஒரு ஃபோர்க் வச்சுட்டு குத்தி விடுங்க. சின்ன சின்ன பீஸாக நுணுக்கி எடுத்துடலாம். கொத்து பலாக்கா மாதிரி வந்துடணும். இந்த பொரியலை நீங்கள் அவசியம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. பலாக்கா சீசனுக்கு கிடைக்கும் போது நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பொரியலை செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி நுணுக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் நல்லா சூடானது 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்ந்தோடனே 3 வரமிளகாய் சேர்த்து விட்டுட்டேன். நிறைய சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு கொட்டிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பில்லை. பலாக்காய்க்கு நிறைய வெங்காயம் போட்டு செய்யும்போது தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பலாக்காய்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து விட்டுறேன். நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பலாக்காயை இதில் கொட்டிடலாம். சின்ன சின்ன தூளாக இருக்கிற பலாக்காயை இதிலே சேர்த்து விட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் அந்த பேனோட ஹீட்லேயே இருக்கட்டும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் சரியாயிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பலாக்கா பொரியல் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோலாம் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.